கடலூர் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். அவரிடம் பேசலாம். தங்கமணி, கடலூர்ல நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு? புயல் புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடலூருடைய நிலவரம் என்னவாக இருக்கு நீங்க இருக்கக்கூடிய பகுதியில்? வணக்கம். அதாவது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கடலூர் மாவட்டத்தின் மைய நகரான கடலூர் பேருந்து நிலையம் பகுதியில் தான் இருக்கின்றோம். இந்த கடலூரை பகுதியினை பொறுத்தவரை பெஞ்சர் புயலினுடைய அந்த கரை கடக்கும் நிலை என்பது தற்போது அதிவேகமாக சூறைக்காற்று மற்றும் கனமழை என்பது தற்போது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிவேகமாக சூறைக்காற்று வீசுவதால் பல்வேறு பகுதிகளில் அந்த மின்சாரம் என்பது தற்போது தடை ஏற்பட்டுள்ளது. அதே சமயத்தில் முக்கிய பகுதிகளான கடைவீதி, பேருந்து நிலையம், சுரங்கப்பாதை போன்ற பல்வேறு பகுதிகளில் வந்து தற்போது நீர் என்பது சாலையில் வந்து தேக்கமடைந்திருக்கிறது. அதே சமயத்தில் வாகன ஓட்டிகள் தங்களது முகப்பு விளக்குகளை எரிவிட்டபடி சென்றாலும் கூட தற்போது வரை இந்த கடலூரில் வந்து அதி கனமழை என்பது தற்போது பெய்து வருகிறது. அதே சமயத்தில் எங்கேனும் அந்த மின்சாரங்கள் தடைப்பட்டால் உடனடியாக மின்சார வாரிய ஊழியர்கள் அந்த மின்சாரம் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு சென்று நேரடியாக அந்த மின்சாரத்தை மீண்டும் வழங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் அந்த சாலையோரங்கள் இருக்கின்ற அந்த அனைத்து மரங்களுமே தற்போது அதிக வேகத்தில் தற்போது சூறைக்காற்றுடன் சேர்ந்து வீசப்பட்டு வருகிறது. தங்கமணி, புயலானது இப்போ கரையை கடக்க தொடங்கி இருக்கு. கடலூர் உள்ளிட்ட பல்வேறு 10 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, அது குறித்தான கூடுதல் விவரம். பாத்தீங்கன்னா இப்ப வந்து புதுச்சேரி கடற்கரை கிடைக்க முடியல இந்த பெஞ்சர் புயல் வந்து தற்போது உருவாகி இருக்கிறது. அதே சமயத்துல இந்த அருகில் அதாவது புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் சுமார் 23 கிலோமீட்டர் மட்டுமே இடைவெளி இருக்கின்ற நிலையில தற்போது இந்த கடலூர் மாவட்டத்தினை பொறுத்தவரை இங்கு வந்து ஏதாவது சாலையில வெள்ளம் தேங்கியிருந்தால் நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில வந்து நகராட்சி ஊழியர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதே சமயத்துல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அந்த கடலோர மாவட்டங்களில் எந்த பொதுமக்களும் அல்லது யாரேனும் உள்ளே செல்லாத வகையில வந்து தடுப்புகள் அமைத்து அங்க வந்து போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அதே சமயத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்வதற்கான அந்த உதவி என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தினை பொறுத்தவரை கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 23 கிலோமீட்டர் மட்டுமே இருக்கின்றது. அந்த புதுச்சேரி கடற்கரை நோக்கி அந்த பெஞ்சர் புயல் என்பது தற்போது நகர்ந்து வரும் நிலையில தற்போது கடலூர் மாவட்டத்தில் அதிக கனமழை என்பது தற்போது வரை பெய்து வருகிறது. புயலானது கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி தங்கமணி.